என்னுடைய பேர் வந்து ஆறுமுகம். தகப்பனார் பேர் வந்து கந்தசாமி, ஆறுமுகம் கந்தசாமி. வயது வயது வந்து டிசம்பர் 22 வந்துட்டாக்க 93. 93 வயது. சரி ஐயா, வந்து சயாம் பர்மா மரண ரயில்வேக்கு ரொம்ப சிறு வயதிலே போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். எந்த வயதுலங்க ஐயா நீங்கள் அங்கே போனீங்க? அது நான் சொல்கிறேன்னே, நான் ஆரம்பிக்கிறேன் வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சுவாகிரசிங் தோட்டம். சரி, சுவாகிரசிங் எஸ்டேட். அதில் வந்து அப்பா வந்து இன்ஜின் டிரைவரு, அம்மா வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி வந்து 5 பேர். 5 பேரில் வந்து பெரிய அண்ணன் வந்து கலிய பெருமாள், அவருடைய பேர் வந்து கலிய பெருமாள். அவர் வந்து சயமுக்கு வந்து முதல்ல அனுப்பிட்டாங்க. அவரை சயமுக்கு அவர் அனுப்பினபடி வந்து இழுத்துட்டு போனவர் தான், கட்டாயப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் சென்ற பிற்பாடு அப்புறம் வந்து என்னையும் அனுப்புனாங்க. அப்போ நாங்கள் அப்போ வந்து எனக்கு வயது வந்து 15 வயசு. உங்களை அனுப்புனாங்க அப்படின்னாக்கா வந்து வலுக்கட்டாயமாக தானே? வழிகட்டாயமாக அனுப்புனது போயிட்டு. ஆனால் நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்னு ஆரம்பத்தில் தெரியாது. சரி. அங்கே எது மாதிரி வேலை என்று தெரியாது. இங்கேருந்து லோரி வந்தது, லோரியில் ஏற்றினாங்க. லோரியில் ஏற்றி நேராக சிறப்பான கூப்பிட்டு போனாங்க. சிறப்பானில் இருந்து இது லேபர் ஆஃபீஸ் இருந்தது. லேபர் ஆஃபீஸில் கொண்டு போய் வந்து பதிஞ்சிட்டு அங்கேருந்து ஒரு 6 மணி போல் வந்து ரயில்வே நிலையத்துக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் வந்து ரயில்வே நிலையத்தில் போய் காத்திருந்தோம் 10:30 மணி மட்டும், ராத்திரி 10:30 மணி மட்டும். 10:30 மணிக்கு பிற்பாடு வந்து ட்ரெயின் வந்தது. ட்ரெயின் என்ன வந்து கோச்செல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து கூட்ஸ் ட்ரெயின். அதில் ஏற்றினாங்க. அதில் ஏற்றி வந்து நேராக சிங்கப்பூர் கூட்டு போனாங்க. சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூரில் ஒரு 3 நாள் சிங்கப்பூரில் இருந்தது. அங்கே தங்க வச்ச இடம் வந்து அந்த கப்பல்களுக்கு வந்து அந்த சாக்கோல் கறி நிரப்பி வைப்பாங்கள்ல, அந்த இடம் கோசமாக்க இருந்தது வந்து அதில் கொண்டு வச்சுட்டான். அதில் வச்சு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதிலே இருந்தோம். அது தண்ணி ஏதாவது அங்கே பார்த்து அதை குடிச்சிட்டு ஒரு சாப்பாடு ஒன்றும் இல்லை. அதுக்கு பிற்பாடு அங்கே இருந்து ஜப்பான்காரனுடைய கப்பல் ஹினோமாருங்கிற கப்பலில் ஏற்றினாங்க. அந்த கப்பலில் ஏற்றிட்டு நேராக வந்து சைகோன் போச்சு. சைகோன் வந்து வியட்நாம், வந்து இப்போ வந்து கொச்சுமியன் அதோட பேர் வந்து சைகோனுக்கு போச்சு. சைகோனில் போய் ஏறக்குறைய வந்து அது கப்பலில் ஏறி ஒரு 2 நாள் கப்பலில் இருந்தோம். அப்புறம் சைகோன் போய் சேர்ந்துட்டுது. அது வந்து கப்பல் வந்து பயங்கரமான கப்பல் வந்து, சின்ன கப்பல் தான் வந்து, ஆள் நிறையா இருந்தது. அது வந்து அந்த தண்ணிக்கும் இந்த உயரத்துக்கும் கணக்காக இருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது. கப்பல் ரொம்ப ஆட்டம். அப்படி இப்படி போய் சேர்ந்தோம். அங்கே சைகோன் போய் சேர்ந்த உடனே அங்கேருந்து எல்லாம் வந்து எல்லாரையும் வந்து இறங்க சொன்னாங்க. வந்து எல்லாம் வந்து இறங்கி வரிசையாக நின்னோம். அந்த சைகோனில் வந்து அந்த ஊரில் வந்து தார் ரோடு கிடையாது, சிமெண்ட் ரோடு. அப்போ நாங்கள் போகிற நேரத்தில் சரியான வெயில். அங்கே வெயிலெலாம் காலை கீழே வைக்க முடியாது, ரொம்ப ஜூடு. அப்புறம் என்ன செய்வாங்க வந்து அவங்க வந்து ஒரு இது டேங்கரில் தண்ணி அடிச்சுட்டு போவாங்க. முன்னுக்கு பின்னால் ஆட்கள் நடந்தே போகணும். இப்படியே நாங்கள் நடந்து போகும் பொழுது ஒரு இடத்துல அதுக்கு முதல்ல அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்திய மிலிட்ரி வருது, யாரும் கடைகளை திறக்கக்கூடாது அப்படின்னு புறப்பகண்டா பண்ணி விட்டானுங்க. அதனால் யாரும் கடையை திறக்கலை. அங்கே வந்து இந்தியாவில் உள்ள முஸ்லீம் இந்த இந்தியன் முஸ்லீம் தான் நிறைய வியாபாரம், ரோட்டு ஓரத்தில் அவங்களுடைய கடைகள் தான். அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்போ எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் தமிழாக இந்தியக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம். அப்போ நான் மின்னுக்கு நடந்து போனேன். அப்போ ஒருத்தர் கையை காமிச்ச உடனே அப்புறம் என்னங்கன்னு கேட்டேன். இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிட்டு போனேன். இப்போ ஜப்பான் பார்த்தா ஜப்பான் பின்னால் ரொம்ப தொலைவில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்து போய் அப்புறம் அவர் சொன்னார், போக வேண்டாம், அங்கே போகிறவங்கெல்லாம் எல்லாம் இறந்து போகிறாங்க. வந்து 1 வாரம் 2 வாரம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, இறந்து போகிறாங்க. வந்து அவன் ஜப்பானை ஏமாற்றி எல்லாரையும் அங்கே கொண்டு போகிறான். வந்து அப்படி நம்ம ஆளுங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க, நீங்கள் போக வேண்டாம், இங்கே தங்கிடு, இங்கே தான் உங்கள் கடையில் இருந்தாக்கா நாங்கள் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுறோம். வந்து
அப்புறம் வந்து யுத்தம் ரொம்ப நாளைக்கு இருக்காது, யுத்தம் முடிஞ்சிடும். யுத்தம் முடிஞ்ச உடனே அப்போ நீங்கள் வந்து மலையாவுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம், கொடி விட்டுடுறோம். அப்படி இந்தியாவுக்கு சொந்தக்காரங்க வந்து இந்தியாவுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம் அப்படின்னாரு, கொடி விடுறோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எங்கள் அண்ணன் முன்னுக்கு போனார். அப்போ வந்து அவரை போய் பார்ப்போம், அவர் என்ன போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வந்து நான் இல்லைங்க நான் போய் அண்ணனை பார்க்கணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட விட பெற்றுட்டு வந்து அப்புறம் நடந்து வந்து போனோம். போய் வந்து ஒரு இடத்துல இப்படி தங்க வச்சோம். அந்த இடம் பெரிய கொட்டா. அதில் வந்து மேலே அத்தாப்பு இது அப்படி ஓப்பனாக எல்லாம் தொடர்ந்து கலைஞ்சது. அதில் தான் படுக்க வச்சுருந்தேன். எல்லோரும் வரிசை அங்கேருந்து படுத்துருந்தது. அங்கே சாப்பாடு வந்து அது எப்போ ஒரு சாப்பாடு கொடுக்கல. அங்கே உள்ள வந்து இந்தியன் கம்யூனிட்டி அந்த இஸ்லாம்காரவங்க, இந்தியக்காரவங்க, அப்போ அவங்க தான் சாப்பாடு தங்கலை மட்டும் அவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க. அது அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு அங்கே ஏற்கனவே ஒரு 4-5 நாள் அங்கே இருந்துட்டோம் நாங்கள். அதுக்கு பட காலையில் வந்து ட்ரக் வந்து அந்த ஜப்பான் லோரி வந்தது. லோரி ட்ரக் வந்து நிறைய அது ஒரு 30-40 இருக்கும். அது வந்து அதில் ஏற்றலாம். ஒரு ட்ரக்கில் வந்து 25 ஆளுன்னு அதில் ஏறணும். அதில் ஏறி வந்து அங்கேருந்து கொண்டு போய் வந்து எங்கே கொண்டு போனான்டா வந்து ஆற்று துறைமுகம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வந்து மீக்கோங் ரிவர். அது பெரிய ஆராய்ச்சி. அது வந்து பெரிய கடல் போல் உள்ள ஆராய்ச்சி மீக்கோங் ரிவர். அதில் அங்கே கொண்டு போனோம். அங்கே போன பிற்பாடு வந்து மோட்டர் போட்டில் வந்து அதில் ஏற்றலாம். அதில் மோட்டர் போட்டில் ஏற்றிட்டு போகுது. அது என்ன தண்ணி வர வேகத்துக்கு இது போகுது வந்து எகித்து போகுது. அந்த மோட்டரில் உள்ள அந்த இன்ஜின் வந்து அது வந்து அந்த காலத்தில் உள்ள வந்து பழைய லிஸ்டர் இன்ஜின். அது எஸ்டேட்டுகளுக்கெல்லாம் அந்த இன்ஜின் தான் வந்து போடுவாங்க. அது எனக்கு நல்ல நினப்பு இருக்குது. ஏன்னா அப்பா வந்து இன்ஜின் டிரைவர் ஆச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த இன்ஜின் அதுவும் சில சமயத்தில் தடுமாறும். அப்புறம் இன்ஜின் நின்று போனாக்கா வந்து கொஞ்சம் கவுத்துடும். அப்படியே பயங்கரமான இது. அதில் போய் வந்து நேராக புலம்பினுங்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போய் வந்து அது வந்து இந்த யுத்த டைமில் வந்து மிஷின் கண்ணை வச்சு அடிக்க எல்லாம் ஓட்டையாக இருந்தது. கரண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் அங்கே தான் படுத்து கிடக்கணும். அங்கே சாப்பாடு வந்து ரொட்டி தான் கொடுப்பான். அங்கே உள்ள இந்த பைப்பு தண்ணி எதாவது குடிச்சிட்டு அங்கே கிடக்க வேண்டியது தான். அங்கே இருந்துட்டு அப்புறம் என்ன செய்தால் 3 நாள் சென்ற பிற்பாடு அந்த கூஸ் ட்ரெயின் வந்து வரிசையாக நின்றுது. இந்த எல்லாம் போய் ஏறுங்கண்ணா, எல்லாம் போய் ஏறினோம். ஏறி வந்து போச்சு. அதுதான் அந்த தாய்லாண்டுக்கு போகிற இது புனம்புலேருந்து போயிட்டு அங்கே போனவுடனே ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து நிப்பாட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தோம். 1/2 மணி நேரம் இங்கே போயிட்டு வந்து ஒன்றும் வந்து ஏறிட்டு வந்து ரொம்ப தொலைவுக்கு போக வேண்டாம். அப்புறம் அவங்க போய் வந்து அவங்களுடைய இதை போய் அவங்க வந்து முகம் கழுவுறது அது இது செய்து இதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஏறிக்க வேண்டியது. அந்த சமயத்தில் அந்த புலம்பில் அங்கே உள்ள பெண்கள் வந்து இது அவங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. காடாப்பட்டி தூக்கிட்டு வருவாங்க வந்து சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து அப்போ எல்லாம் வாங்கினாங்க. அது வந்து காசு வந்து ஜப்பான் காசு எல்லாம் வந்து இங்கேருந்து போகும்போது கொண்டு போட வந்து வெள்ளைக்காரனுடைய காசு தான் வந்து எல்லாம் அந்த ஒவ்வொரு வெள்ளி ஒரு தட்டை சோறு வந்து ஒரு வெள்ளி அது கொடுத்து வாங்கி எல்லாம் சாப்பிட்டானுங்க. நான் சாப்பிடல இருந்தேன். அப்புறம் சொன்னாக்க நான் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது நல்லா இருக்கு. என் கூட இருந்தது ஒடியக்காரவங்க. அங்கே ஜெரமாடாங்க அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க. அவங்க தான் என் கூட இருந்தாங்க. அவங்க நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி நான் பார்த்தேன். நான் ஒரு தட்டு வாங்கின உடனே அப்படி தூக்கி பார்த்தேன். அதில் பார்த்தா இந்த தவக்கலை கால் கிடந்தது. அதை பார்த்துட்டு நான் என்ன செய்தேன் வந்து திரும்ப அந்த இது தவக்கலையும் வந்து கத்திரிக்காய் போட்டு கறி வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்ககிட்ட யாரும் நான் ஒன்றும் சொல்லலை. இதை வந்து கொடுத்துட்டு வந்து காசு கொடுத்தது வாங்கினாங்க. காசு நான் வேண்டாம், காசு கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு தண்ணி வாங்கினேன் வந்து 10 காசு தண்ணி வாங்கி கொடுத்து அது ரொம்ப உப்பு கறிக்குது தண்ணி. சரின்னு அப்போ வந்து அதோட போனது தான்.
அதோட போய் சாப்பாடு ஒன்றுமே இல்லை வந்து நேராக அடித்து போனோம். பெங்காக்குள்ளே இருந்து திரும்பி நேராக கஞ்சனாபுரி போச்சு. ராமபகலாக ஓடி கஞ்சனாபுரி விட்டு அங்கே போய் நிப்பாட்டினான். அங்கே போய் நிப்பாட்டினாக்கா அங்கேருந்து கஞ்சனாபுரியிலேருந்து அதுக்கு முதல்ல வந்து இந்த கைதிகளை வச்சு ஆங்கிலேய கைதிகளை வச்சு கொஞ்சம் தொலைவு போட்டுட்டாங்க. அதுக்கு இங்கேருந்து முதல்ல கொண்டு போனானே கொண்டு போனாலும் இந்த கெடா பகுதியிலேருந்து போனவங்க அவங்கள வச்சு அவங்களுக்கெல்லாம் நல்ல வசதியாக போச்சு. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல வசதி வந்து அவங்கள வச்சு கொஞ்சம் ரோடு போட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து நேராக அந்த இடத்துல தான் போய் இறங்கணும். கொஞ்சம் தொலைவு ஏற்கனவே ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போய் இறங்கி அங்கே இருந்து இப்போ தான் பெரிய கதை வருது. அங்கேருந்து வந்து நடந்தாக்கா வந்து நாங்கள் கொண்டு போன சாமான்லாம் எடுத்துகிட்டு நடந்தோம். அப்போ நாங்கள் போகும்பொழுது வந்து பத்தர் குடும்பம் வந்தது. அவங்க வந்து பத்தர் நகை தட்டுறது நகை செய்கிறது அதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. வந்து ஒரே நாள் நடையில் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. சேரு முழங்கரை மட்டும் இழுத்துல சேரு உடனே பெரிய சம்பளம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடும் வந்து அதோடு போகணும். அப்படி போகும்போது கொஞ்சம் தொலைவு நடந்து போயிட்டோம். ஏற்கனவே ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டோம் போனாக்க அந்த பக்கம் பார்த்தாக்க அதான் தினமும் மழையாச்சு. 24 மணி நேரமாக மழை பெய்ஞ்சிருக்கு அந்த நாங்கள் போன நேரம் அந்த பீரியட். அப்படி அப்புறம் இது போகும்போது பார்த்தாக்க இந்த பக்கத்துலேயும் வந்து செத்து அப்படியே உப்பி கிடக்கும். இந்த பக்கத்துலேயே வந்து செத்து சடாலங்கள்லாம் உப்பி கிடக்கும். அதிலே தான் போகணும். தவறி விழுந்தாக்கா வந்து இந்த சடத்து மேலே தான் விழுகணும். அப்படி அந்த இதில் வந்து அப்பா வயசானவர், மகன் வந்து சிறு வயசு. அப்பனும் மகனும் ஒவ்வொரு எஸ்டேட்லேருந்து இந்த கிராணிமாருக்கு பழைய எஸ்டேட் கிராணிமாருக்கு செய்த வேலை ஒரு குடும்பத்தில் வந்து அப்பனும் மகனும் 2 பேரையும் பிடிச்சி எழுதி அனுப்பிட்டாங்க. அப்பாவால் நடக்க முடியல. மகன் வந்து அப்பா விட்டுட்டு எப்படி போகிறது? மகன் அங்கே இருந்ததுனாக்கா வந்து பின்னால் அவர் ஜப்பான் வந்து மகனை அடிப்பான் போக சொல்லி. அப்பா அங்கேயே கிடப்பார். அவர் என்ன ஆறான்னு தெரியாது, மகன் போய் ஆகணும். அப்படி கொடுமை. அப்படி ரொம்ப பேர் பாய்ச்சிட்டாங்க. போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. அப்படி நடைபாதையில் இருந்து இறந்தவங்க ரொம்ப பேர். அப்புறம் இப்படியே நடந்து போனோம். போய் வந்து ஒரு இடம் வந்து கெட்சாய்க்குன்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தா 2 டென்ட்டு ஜப்பான்காரன் வந்து மேலே அந்த டென்ட் அடித்து அதில் 2 நிறையெல்லாம் வந்து நிறைய வந்து இறந்தவங்களை வந்து சடலை வந்து அடுக்கி வச்சுருக்கிறான். அவங்களுக்கு புதைக்கிறதுக்கு எங்கே நேரம் புதைக்க யார் புதைப்பா? அவனுக்கு வந்து முக்கியமாக ரயில் ரூட்டு தான். அவனுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்தில் ரோடு போட்டு முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய இந்த ஆர்டர். அப்படி அப்புறம் என்ன செய்கிறது வந்து அங்கே போய் இந்த இடத்துல போய் பார்த்து பேசுறது. அப்போ வந்து என்னுடைய அண்ணனை வந்து அந்த இதுதான் கிடக்கிறாரு, தெரியாது. அங்கே போயிருந்தோம். அங்கே போன பிற்பாடு எங்கள் அண்ணன் கூட வேலைக்கு போனவங்க அங்கே வந்து 2-3 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்னை பார்த்துட்டாங்க. அப்போ நானும் அவங்க பார்த்த பிற்பாடு கேட்டேன், அண்ணன் எங்கன்னு கேட்டேன். அண்ணன் வேலைக்கு போயிருக்காரு, இன்னும் வரலன்னாங்க. இருந்துட்டு பார்த்தா இப்போ மணி 10 ஆகிட்டுது. மணி 10 ஆச்சு, இன்னுமா அவன் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், அண்ணன் வந்து 1 வாரத்தில் அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பயே திகில் பிடிச்சிட்டுது. அப்புறம் அன்றைக்கி ராத்திரி பூரா இங்கே அடுத்த வந்து சாப்பாடு அவர் தான் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாரு. வந்து சாப்பிடும் இல்லை, அது அழுதுகிட்டு இருந்துட்டு அண்ணனை பார்க்க வந்து இதாச்சு நம்மளுடைய கதி என்ன ஆகுதோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து மச்சானல் விடிஞ்ச உடனே வந்து 2 ஜப்பானுங்க வந்து அங்கே முன்னுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ நான் இங்கே முதல்ல இங்கே இருந்து மலையாவிலேருந்து போகிறதுக்கும் போது நான் வந்து அந்த ஜப்பான் நுழைஞ்ச உடனே மலையாவில் அப்போ எனக்கு கொஞ்சம் புக்கெல்லாம் கிடச்சி வந்து ஜப்பான் பாஷை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த இதில் வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து பேசின உடனே வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டானுங்க. அப்புறம் அவனுக்கு வச்சுருந்த வந்து பிஸ்கெட்டு இந்த எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டேன். போகும்போது அவனுக்கு பின்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அதனால எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்தது. அவன் பின்னாடியே போன உடனே பகல் பூரா நடக்கணும். இந்த ராத்திரி ஆகிட்டாக்கா வந்து
எங்கேயாவது அந்த கேம்புக்கு தங்குற இடத்துக்கு போக முடியாட்டி போச்சுன்னா வந்து காட்டுக்கல் அங்கே இருக்கணும். அப்படி ஒவ்வொரு நாள் வந்து காட்டுகளில் போய் வந்து தங்கிட்டோம். காட்டுகள்னாக்கா ரயில் ரோட்டுக்கு மண் வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இடம் வந்து அதில் நாங்கள் கொண்டு போனது வந்து இந்த பாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது சில பேர் பாயியே அவங்க கொண்டு போன போயிட்டு எல்லாம் வந்து அங்கங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள்லாம் பொடியை நினச்சா எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தேன். அது போட்டு வந்து அது கீழே உட்காந்துருந்தோம். பார்த்தாக்கா ராத்திரியில் வருது வந்து காட்டியான ஒரு கூட்டமே வந்துட்டுது அந்த அந்த பக்கம் போகிறதுக்கு. நாங்கள்லாம் இங்கே கிடந்து நம்ம இருந்த உடனே அது என்ன நினச்சி தெரியும், அந்த கூட்டமாக வந்த யானை நல்ல வேலை அப்படி இறங்கி இருந்தது வந்து எல்லாம் மிதித்து தள்ளியிருக்காங்க. இல்லை அது அங்கேயே செத்து போயிருப்போம். அப்படியே திரும்பி போயிட்டு அது ஒரு டேஞ்சர் ஆச்சு. அப்படியே போனாங்க. அப்படியே போன உடனே இது முதல்ல இந்த படத்தில் இருக்க அந்த அந்த இடம் அங்கே போகும் பொழுது வந்து பெரிய மலை, கீழே ஆறு, பாதை இல்லை. அது ஓரத்துலேயே வந்து இந்த குச்சிகளை அது இதை பிடிச்சிட்டு அதுலேயே போகணும். அப்படியே போய் வந்து இப்படி போயிட்டோம். போய் அப்புறம் வந்து காட்டாறு கரை புரண்டு ஓடுது. இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போகணும். அதுக்கு என்ன செய்தான் வந்து ஜப்பானுக்கு வந்து இந்த கைதிகள் வந்து ஆங்கில இந்த ஆஸ்திரேலியன் கைதிகள்லாம் இருக்காங்களே அவங்கள வச்சு அந்த இது அந்த பக்கத்தில் உள்ள காட்டு மரத்தில் இந்த பக்கத்தில் உள்ள காட்டு மரத்தில் கேபிள் ஒயரை அதை கட்டி அதில் ஒரு பெட்டியில் 10 ஆள் உட்காந்துக்க வேண்டியது. இவனுங்க அங்கேருந்து இழுக்கணும், அது ஒயரை பிடிச்சி இழுக்கணும். அங்கே ஜப்பான் கணக்காக இருப்பான். பில்காட்டி போனது அவனுங்களுக்கு அடி விழுவான். அங்கே அவன் துப்பாக்கியோடு அவன் கணக்காக நின்றுக்கிட்டு இருப்பான். இவங்க இழுக்கணும். இழுத்த உடனே எல்லாம் அந்த பக்கம் போச்சு. அந்த பக்கம் தவறி விழுந்தது. அடி தண்ணி போகிறது அவ்வளோ வேகத்தில் போகுது. சத்தம் தண்ணி அப்படி பயங்கரமாக இருக்கும். அதில் போய் உயிரை கையில் பிடிச்சிட்டு போகணும். அங்கே போன உடனே அங்கே இறங்கினாக்கா வந்து இறக்குறைய வந்து முட்டிக்கால் அவ்வளோ வந்து தண்ணி. அதில் இறங்கி அதோட கொண்டு போனதுல நடந்து போகும். அதோட நடந்து போகணும், நிற்க முடியாது. அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். அப்படியே நடந்து போய் அதுக்கடையில் எவ்வளோ இடையூறுலாம் இருந்தது போகும் பொழுது வந்து அங்கே